श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நம்ம நாயக்கசரத்துல இருக்கோம். நாயக்கசரத்துல தார்க்கிக பட்சம் பார்த்துட்டு இருக்கோம். 21 ஸ்லோகம் ஆயிட்டு இன்னைக்கு 22வது ஸ்லோகம் சேவிக்கணும். அடியன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மாமி மியூட் பண்ணணுமோ? சரியா எடுத்தடி. இப்ப சரியா இருக்கு இல்லையா? நாயக்கசரத்துல 22வது ஸ்லோகத்துல இருந்து இன்னைக்கு சேவிக்கணும். धर्मो यावत् सपक्षानुगत उपधिरित्यभ्युपेतस्त्वयापि त्यागे तस्यात्र तद्वच्छिथिलितनियमः क्वापि नोपाधयस्युः तादृक् धर्मात्ययाच्च प्रकरणसमता स्यान्न चाति प्रसङ्गः पक्षादिस्थित्यभादात् निरुपधिकतया स्यात् பராத்மானுமாது. இதுவும் தார்க்கிக பட்சம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அனுமானம் மூலமா அவ ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு சொல்றத நம்ம கண்டுச்சுட்டு இருக்கோம். இது தார்க்கிகத்துல ஸ்லோகம் ஆயிருக்கு. இது தார்க்கிக பட்சத்துல 8வது ஸ்லோகம். கேட்கலையா மாமி? நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போன கிளாஸ் இந்த அனுமானத்துல உபாதிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொன்னோம். உபாதிங்கிறது அனுமானத்துல இருக்கிற ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இப்ப அந்த உபாதிங்கிறது புரிஞ்சுது இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப ஜஸ்ட் குயிக்கா சொல்லிடுறேன். பர்வதா வன்ஹிமான் தூமாத் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பர்வதம் பக்ஷம், தூமம் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஸோ அது ஹேத்து, வன்னியா அனுமானம் பண்றோம். ஸோ இங்க எந்த உபாதியும் கிடையாது. அதே நான் பர்வதா தூமவான் வன்ஹேஹே அப்படின்னு சொன்னேன்னா பர்வதம் பக்ஷம். ஆனா நான் இங்க வன்னிய அனுமானம் பண்ணல, தூமத்தை அனுமானம் பண்றேன். எதை கொண்டு அப்படின்னா வன்னியை கொண்டு. அப்படி இருக்கிறப்போ இங்க உபாதிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. என்ன உபாதின்னு ஏற்கனவே சொன்னேன் நானு. ஏன்னா டைரக்டா வன்னி தூமத்துக்கு காரணம் கிடையாது. அந்த ஈரமான விறகுதான் காரணம்னு சொன்னோம். ஸோ ஆர்திரேந்திரன சயோகம் அப்படிங்கிறது உபாதி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரு உபாதி இருக்கு அப்படிங்கிறது ஒரு தோஷம். இதே இன்னொரு எக்ஸாம்பிள், வேற எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஸ்பட்டிகம் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பட்டிகம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பட்டிகம் கலர்லெஸ் தான், இதுக்கு கலர் இல்லை. இந்த ஸ்பட்டிகத்துக்கு பக்கத்துல செம்பருத்தி பூ, ஜப்பா குசுமம்னு சொல்லுவா. அந்த ஜப்பா குசுமத்தை வச்சா அந்த ஸ்பட்டிகம் ரெட் கலரா தெரியும். ஸோ இந்த ஸ்பட்டிகத்துல இருக்கிற இந்த ரெட் கலருங்கிறது நேச்சுரல் கிடையாது. ஸோ இது எப்போ இந்த பக்கத்துல இந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்கோ அப்பதான் அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது உபாதி. ஸோ இப்ப ஸ்லோகத்துக்கு போலாம். धर्मो यावत् सपक्षानुगत उपधिरित्यभ्युपेतस्त्वयापि. இப்ப தார்க்கிகால் பண்ற அனுமானம் என்னன்னா இந்த ஜெகத் ஒரு கர்த்தாவோட சேர்ந்ததா இருக்கணும். ஏன்னா அது காரியமா இருக்கிறதுனால காரியத்வாத் அப்படிங்கிறது அனுமானம்.
எப்படி வந்து ஒரு கட்டம் வந்து காரியமா இருக்கு, அதுக்கு ஒரு கர்த்தா இருக்கானோ அத மாதிரி இந்த ஜெகத்துங்கிறது வந்து காரியமா இருக்கு. இந்த ஜெகத்துன்ற வஸ்து இருக்கு. சோ இதுக்கு வந்து ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு அவ அனுமானம் பண்ணா. சோ இந்த அனுமானத்துல வந்து உபாதி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது வந்து தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம் இந்த ஸ்லோகத்துல. சோ உபாதியோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உபாதி இருக்குன்னு சொல்றதுக்கு. சோ உபாதியோட லட்சணம் என்னன்னா, தர்மஹ யாவத் சபக்ஷானுகதஹ, அதாவது சபக்ஷத்துல, சபக்ஷம்னா சொல்லியிருக்கேன், திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தத்துல வந்து இந்த உபாதியா சொல்லக்கூடிய தர்மஹ யாவத் சபக்ஷானுகதஹ, இல்ல அப்படின்னா தர்க்க சங்கிரகத்துல இருக்கிற டெஃபினிஷன் வந்து சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்யாபக உபாதி அப்படின்னு சொல்வா. சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்யாபக உபாதின்னு நான் சொல்றேன் என்னன்னு. சோ இந்த உபாதியோட லட்சணம் என்னன்னு புரிஞ்சுட்டா போதும். இப்ப இந்த உபாதிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, திருஷ்டாந்தமா எடுத்து எந்த அனுமானத்திலயா இருந்தாலும் திருஷ்டாந்தங்கள் உண்டு இல்லையா, அனுமானம்னா திருஷ்டாந்தம் உண்டு, திருஷ்டாந்தத்தை வச்சுட்டுதான் அனுமானம் சொல்ல முடியும். சோ இந்த திருஷ்டாந்தம் எல்லாத்துலயும் இந்த உபாதிங்க நம்ம எதை சொல்றோமோ அந்த உபாதி இருக்கணும். அது வந்து இந்த உபாதிக்கு லட்சணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தூமவான் வன் ஹே ஹே. அதுல வந்து சாத்தியம் வந்து தூமம், ஹேத்து வந்து வன்ஹி. இங்க வந்து பக்ஷம் வந்து அயோகோலகம். ஏன்னா அயோகோலகம்னா அந்த நெருப்பு அந்த இரும்பு காய்ச்சற அந்த பட்டறைன்னு சொன்னேன். சோ அந்த இடத்துலதான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த இது இருக்கு, இந்த அனுமானம் பண்ண முடியும். இப்ப சபக்ஷம்ங்கிறது வந்து திருஷ்டாந்தங்கள்ல வந்து நம்ம நெருப்பையும் புகையும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திருக்கோமோ அது எல்லாமே சபக்ஷம். சோ இப்ப கிச்சன்ல பாக்குறோம் அப்படின்னா நெருப்பு இருக்கு, புகை இருக்கு அப்படின்னா இந்த உபாதி இருக்கு, அங்க இந்த ஈர விறகு இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஸ்மசானம் மற்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து இந்த உபாதி இருக்கு. அதாவது எல்லா திருஷ்டாந்தங்கள்லயும் இந்த ஆர்திரேந்தன சம்யோகம் அப்படிங்கிறது இருக்கு, அதுதான் உபாதின்னு சொல்லியிருக்கோம். இது உபாதிக்கான லட்சணம். அதாவது உபாதின்னு நம்ம எதை சொல்றோமோ அது வந்து நம்ம சொல்ல போற, ஏன்னா நம்ம அந்த உபாதியை வந்து இண்டெக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ்ல. சோ நம்ம எதெல்லாம் திருஷ்டாந்தமா சொல்றோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த உபாதின்னு சொல்றது இருந்திருக்கணும். தியாகே தஸ்யாத்ர தத்வத் சிதிலித நியமः க்வாபி நோபாதயஸ்யுஹு. சோ நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா உபாதிங்கிறத வந்து எந்த இடத்துலயுமே சொல்ல முடியாம போயிடும். இப்ப தார்க்கிகாலும் வந்து உபாதிங்கிற விஷயத்த பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோமோ அதே மாதிரிதான் அவளும் ஒத்துக்கிறா. இந்த வன்னி தூம விஷயத்துல அவளும் இதே மாதிரிதான் ஒத்துக்கிறா, அவ வேற விதமா ஒத்துக்கல. சோ அவளுமே இதே மாதிரிதான் ஒத்துக்கிறா. இந்த மாதிரி நம்ம ஒத்துக்கல அப்படின்னா எந்த இடத்துலயுமே உபாதிங்கிறத வந்து நம்ம வச்சுட்டு சொல்ல முடியாது. இப்போ இந்த இதுக்கு வருவோம், இந்த அனுமானத்துக்கு. தார்க்கிகால என்ன சொல்றா, எதெல்லாம் எங்கெல்லாம் வந்து காரியத்துவம் இருக்கோ, ஒரு காரியம் இருக்கோ அதெல்லாம் வந்து கர்த்தாவோட கூடினதா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அவ சொல்ற ரீசன் வந்து கர்த்திருஜன்யத்வாத். ஏன்னா இப்ப ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னா அது காரியம், ஒரு குலாலன் இருக்கான் கர்த்தா இருக்கான். அதே மாதிரி ஜெகத் இருக்கு அப்படின்னா அது காரியம், ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு அனுமானம் சொல்றா. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க வந்து எங்கெல்லாம் காரியம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து
சரீரம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க வந்து இந்த சரீர ஜன்யத்துவம் அப்படிங்கிறது உபாதி. ஏன்னா இந்த உபாதிங்கிறது எல்லா எக்ஸாம்பிள்லயும் இருக்கா. நம்ம கட்டத்தை எடுத்துட்டாலும் சரி, பட்டத்தை எடுத்துட்டாலும் சரி, வேற எந்த வஸ்துக்களை எடுத்துட்டாலும் சரி, லோகத்துல இருக்கிற எந்த வஸ்துவை எடுத்துட்டு பார்த்தாலும் காரியமா இருக்கு, அதுக்கு கர்த்தா இருக்கான், சரீரம் இருக்கு. இப்படி இல்லாத ஒரு சினாரியோ எங்கேயாவது இருக்கா? இல்ல. சோ அதனால இந்த சரீர ஜன்யத்துவம்ங்கிறது வந்து உபாதி. இப்போ இந்த நம்ம என்ன சொன்னோம், இந்த தூமவான் வன்ஹேஹே அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த புகை வந்து நெருப்புனால கிடையாது. புகைக்கு காரணம் நெருப்பு கிடையாது, ஆனா ஈரமான விறகு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த கர்த்திருவம் அப்படிங்கிறது வந்து சரீரத்தினால வரக்கூடியது. இப்ப கர்த்திரு ஜன்யத்துவம் வந்து சாத்தியமா இருக்கிற பட்சத்துல இந்த சரீர ஜன்யத்துவம்ங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் உபாதியா இருக்கு திருஷ்டாந்தத்துல. ஏன்னா திருஷ்டாந்தத்துல எந்த ஒரு காரியங்கள் உண்டாயிருக்கோ அது எல்லாத்துக்கும் கர்த்தா இருக்கான், கரெக்ட். ஆனா சரீரத்தோட கூடியவனா இருக்கான். சோ சரீர ஜன்யத்துவம்ங்கிற ஒரு உபாதி இருக்கு. எப்படி இந்த தூமம் எக்ஸாம்பிள்ல வந்து எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை வந்துரும்னு இல்ல, எங்க ஈரமான விறகு இருக்கோ அங்கதான் புகை வரும் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து எங்கெல்லாம் கர்த்தா இருக்கானோ காரியம் வந்துடுறதுன்னு இல்ல, அந்த கர்த்தா சரீரத்தோட இருக்கான். சோ இது ஒரு உபாதி தானே. சோ இந்த ஒரு உபாதி இருக்கு. தார்க்கிகால் வந்து இந்த ஒரு உபாதியை விட்டுட்டா அப்படின்னா வேற எந்த இடங்கள்லயுமே அவளோட இதுவே அனுமானம் தானே மெயின் பிரமாணம். சோ அந்த எந்த இடங்கள்லயுமே அவளால வந்து உபாதியை வச்சுட்டு சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா இது வந்து ரூல்ஸ் இல்லையா? சோ இப்படிதான் ரூல்ஸ் அப்படிங்கிறப்ப நான் ஒரு அனுமானத்துல இந்த ரூலை எடுத்துப்பேன், இன்னொரு அனுமானத்துல அதை விட்டுடுவேன்னு சொல்ல முடியாது இல்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது இந்த லைன் கரெக்டான்னு சரி தெரியல, பட் விஷயம் சொல்றேன். நரஹா சிரஹா கபாலம் சுச்சி பிராண்யங்கத்வாத் சங்கவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம். அதாவது இந்த சங்கம் இருக்கு இல்லையா, சங்கம் வந்து இந்த பிராணியோட இதுல இருந்து வர ஒரு பார்ட். அந்த சங்கம் வந்து பியூர், அது வந்து சுத்தமான சங்கம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இப்ப சங்கம் வந்து அப்படி பார்த்தா கடல் ஒரு பிராணியிலேருந்து வர ஒரு இது. சோ அத வந்து சுத்தம்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அனுமானம் அதை வச்சுட்டு பார்த்தா நம்ம வந்து இப்போ மனுஷனோட மண்டை ஓடு இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து அதே மாதிரி ஒரு சரீரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பார்ட் தானே, அதையும் வந்து பியூர் அப்படின்னு எடுத்துக்கலாமா, சுத்தம்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா எடுத்துக்க முடியாது. இப்ப வந்து சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு எலும்ப இதை தொட்டுட்டோம் அப்படின்னா குளிச்சுடணும் அப்படி சொல்றது. அதே சாஸ்திரமே வந்து இப்போ ஒரு பிராணியோட இதுல இருக்கிற ஒரு இத வந்து சுத்தம் அப்படின்னு சொல்றது. சோ இங்க வந்து இப்ப இந்த ஈஸ்வர அனுமானம் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்ப நம்ம ஈஸ்வர அனுமானத்தை வச்சிருந்துக்குதான் ஈஸ்வர அனுமானம் வேலிட் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப உபாதி இல்லாமலே இந்த உபாதியை விட்டுட்டு இந்த உபாதியெல்லாம் விட்டுருங்கோ, சரீரம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஈஸ்வர அனுமானம் வேலிட் அப்படின்னு சொல்றோம்னா இப்ப மத்த இடத்துல எல்லாமும் எல்லா அனுமானமும் வேலிட். எப்படி ஒரு பிராணியோட இதுல இருந்து எடுக்கிற அந்த சங்கம் வந்து சுத்தமோ அத மாதிரி மனுஷாலோட மண்டவோடு அந்த இதுவும் சுத்தம் தான், அதுலயும் ஜலம் வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம்னு ஆயிடும் இல்லையா? அப்படி யாரும் இது பண்றது இல்ல. சோ அதனால வந்து இந்த எங்க எடுத்துக்கலாமோ அங்கதான் எடுத்துக்கலாமே தவிர எல்லா இடத்துலயும் இந்த உபாதியை விட்டுட்டு நான் எடுத்துப்பேன்னு சொல்ல முடியாது. தாத்ருக் தர்மாத்யயாச்ச பிரகரண சமதா ஸ்யான்ன சாதி பிரசங்கஹ.
பிரகரண சமதா, அதாவது பிரகரண சமம்னு பிரகரண சமம் அப்படிங்கிறது வந்து நவீன நியாயத்துல சொல்ற ஒரு விஷயம். சத்பிரதிபக்ஷத்தை சொல்றது. அதாவது நான் இந்த போன வாட்டி ஒரு 5 இது சொன்னேன் இல்லையா, அனுமானத்துல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பக்ஷசத்துவம், சபக்ஷசத்துவம், விபக்ஷ அசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அந்த அந்த 5ஆவதா ஒண்ணு சொன்னேன். இப்ப சாத்தியத்தை வந்து எதை நம்ம சாதிக்கிறோமோ அது சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது சாத்தியம். இப்ப நம்ம எதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத வந்து ஒரு ஹேத்துவை கொண்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் இல்லையா. இந்த காரணத்தினால இது இருக்குன்னு நான் இண்டெக்ட் பண்றேன் அப்படிங்கிறது தானே அனுமானம். இப்போ ஒரு சாத்தியத்தை நான் ஒரு ஹேத்துவை கொண்டு இது இருக்குன்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்றப்போ வேற ஒரு ஹேத்துவை கொண்டு இது இல்லைன்னு ஆக்கிடுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்னா அது வந்து தோஷம் இல்லையா. ஏன்னா நான் இப்ப ஒரு சாத்தியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றேன், இப்ப வந்து தூமத்தை கொண்டே வந்து தூமம் இருக்கிறதுனால வன்னி இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னா வேற ஒரு ஹேத்துவை வச்சுட்டு இல்ல இல்ல அங்க வன்னி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது தோஷம் இல்லையா அனுமானத்துல. சோ அந்த மாதிரி ஒரு இது. அதனால இப்ப வந்து ஒரு ஹேத்துனால இப்ப அதாவது காரியம் இருக்கு அதனால கர்த்தா இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றப்போ ஒரு ஹேத்துனால வந்து கர்த்தாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு, இன்னொரு ஹேத்துனால வந்து அந்த கர்த்தாக்கு சரீரம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்ப நெகேட் பண்ணிடுறோம் இல்லையா. க்ஷித்யாதிகம் கர்த்தஜன்யம் ஷரீரஜன்யத்வாத். அதாவது இந்த மாதிரி தோஷம் சொல்றதுனால என்னன்னா இந்த அனுமானம் வந்து நிக்காது, ஸ்திரமா நிக்காது. ஏன்னா அனுமானத்துல உபாதி அப்படிங்கிற தோஷம் இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப என்ன சொன்னோம், இவா சொல்ற அனுமானத்துல வந்து சரீரஜன்யத்துவம் அப்படிங்கிற ஒரு உபாதி இருக்கு அப்படின்னு முன்னாடி சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சரீரம்ங்கிறது இருக்கு இல்லையா, இந்த சரீரம்ங்கிறது வந்து பிரதி ஹேத்து. இந்த சரீரம்ங்கிற ஹேத்துவை வச்சுண்டு இன்னொரு இந்த ஹேத்து இல்ல அதனால வந்து இந்த ஹேத்துவை கொண்டு நான் அனுமானத்தை ரெஃப்யூட் பண்ணிடலாம். ஏன்னா அவளோட இதுல இந்த கேஸ் இல்ல இல்ல, சரீரம் இல்ல இல்ல. இதுக்கு அவ எப்படி சொல்லுவானா, அதாவது இப்ப வந்து இது புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல ட்ரை பண்றேன், புரியலன்னா திருப்பியும் சொல்றேன். பர்வதः வன்னிமான் தூமாத் அந்த அந்த அனுமானமே எடுத்துண்டா இதுல வந்து பக்ஷேதரத்துவம் அப்படின்னு ஒரு உபாதி இருக்கு அப்படின்னு. பக்ஷேதரத்துவம்னா பக்ஷத்தை காட்டிலும் வேறையா இருக்குது பக்ஷ இதரத்துவம். இங்க வந்து இந்த பர்வதக வன்னிமான் தூமாத் அப்படிங்கிறதுல என்ன பக்ஷம், பர்வதம் அப்படிங்கிறது பக்ஷம் இல்லையா. சோ பர்வத்தத்தை விட்டுட்டு பக்ஷ இதரத்துவம்னா என்ன, பர்வத்தத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாம் உபாதி அப்படின்னு சொல்லிட்டு, பர்வத்தத்தை விட்டுட்டு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும், இருக்கிறது எல்லாம் உபாதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இந்த பர்வத்தத்தை விட்டுட்டு நம்ம சொல்ல போற திருஷ்டாந்தங்கள் இருக்கு இல்லையா, இந்த மகாநசம், ஸ்மசானம், சத்வாரம், இங்க எல்லா இடம் இது எல்லாமே வந்து பர்வத்தத்தை காட்டிலும் வேறதானே, பர்வத்த பின்னம் தான் இதெல்லாம். ஆனா இப்ப வந்து இந்த தூமம் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த பர்வத்த பின்னத்துவம்ங்கிறது வந்து இல்ல இப்போ இந்த கேஸ்ல. ஏன் அப்படின்னா இப்ப பர்வத்தத்துல வந்து தூமம் இருக்கு, அங்க வந்து பர்வத்த பின்னத்துவம் இல்ல, பர்வத்தமே இருக்கு. அப்படின்னு சொன்னா அதாவது இப்ப பர்வத்தத்துல வந்து நிச்சயம் இல்ல,
அதாவது இப்ப தூமம் பர்வதம் இருக்கு, தூமம் வன்னி ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ பர்வதத்துல வந்து தூமம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல வந்து எதுவும் சம்சயம் இல்ல, ஏன்னா தூமத்தை பாக்குறோம், தூமம் இருக்கு. இப்ப நெருப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதுலதான் சம்சயம். நெருப்பு இருக்கா இல்லையாங்கிறதுலதான் நமக்கு டவுட், அதுலதான் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. சோ இந்த உபாதியோட லட்சணம் என்ன, ஏற்கனவே ஒரு லட்சணம் முன்னாடி சொன்னேன். எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருந்தாலும் திருஷ்டாந்தங்கள்ல வந்து இந்த உபாதிங்கிற விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே அடுத்தது என்னன்னா பக்ஷத்துல எக்ஸாம்பிள்ஸ்ல உபாதி இருக்கணும், பக்ஷத்துல வந்து ஹேத்து எங்க இருக்கோ, பக்ஷத்துல ஹேத்து இருக்கும் இல்லையா, ஹேத்து இருக்கிற இடத்துல உபாதி இருக்கக்கூடாது. அது வந்து உபாதிக்கான லட்சணம். ஃபர்ஸ்ட் இது புரியறது இல்லையா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உபாதின்னு நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. இந்த வன்னி தூமம் எக்ஸாம்பிள்லயே உபாதிங்கிற வஸ்து வந்து முதல்ல சொன்னது வந்து எல்லா திருஷ்டாந்தங்கள்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப கிச்சன்ல பாக்குறோம் அப்படின்னா நெருப்பு இருக்கு, புகை இருக்கு, ஈர விறகும் இருக்கு, உபாதி இருக்கு. எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் உபாதி இருக்கு. இப்ப அனுமானம் பண்ற இடத்துல, அனுமானம் வேலிட் அனுமானமா பண்ற இடத்துல அந்த பட்சத்துல வந்து ஹேத்து இருக்கணும், தூமம் இருக்கு இல்லையா. அங்க வந்து உபாதி வந்து இருக்கக்கூடாது பர்வதத்துல. இங்க வந்து இந்த அனுமானம் வந்து நிக்கல. ஏன் அப்படின்னா இங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, பக்ஷேதரத்துவம், பக்ஷ இதரத்துவம், பக்ஷ பின்னத்துவத்தை தான் வந்து பக்ஷ பின்னத்துவத்தை வந்து உபாதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து இத வந்து தார்க்கிகால் வந்து ஒத்துக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து சமாதானம் என்ன சொல்றோம் அப்படின்னா, எந்த விஷயத்துல வந்து அனுகூலமான தர்க்கங்கள் இருக்கோ அங்க வந்து இந்த பக்ஷ பின்னத்துவம் உபாதியா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்ல. அனுகூலமான தர்க்கம் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து புகை இருக்கட்டும், நெருப்பு இல்லாம இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் புகை இருக்கட்டும் நெருப்பு இல்லாம இருக்கட்டுமே அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல புகை இருந்தது அப்படின்னா நெருப்பு இருக்கும், ஏன்னா அதுதான் காரணம், அதனாலதான் இந்த இது வருது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. சோ இதுதான் அனுகூல தர்க்கம் அப்படின்னு பேரு. சோ அதனால இந்த காரணம் இல்லாம வந்து காரியம் இருக்க முடியாது, காரிய காரண பாவம் இருக்கு. இந்த மாதிரி வந்து தர்க்கம் இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து இந்த பர்வத பின்னத்துவத்தை வந்து உபாதியா எடுத்துக்கணும்னு இல்ல. இப்ப ஒருவேளை இப்படி இப்ப வந்து இப்ப நீங்க வந்து சம்சயம் இருக்குன்னீங்களே, அந்த சம்சயம் இப்ப எப்படி நமக்கு போறது? அந்த சம்சயம் தான் உபாதியா? இல்ல இப்போ நான் சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்து வேற. பர்வதः வன்னி தூமாத்துல பர்வதம் பக்ஷம் இல்லையா, இந்த பக்ஷ பின்னத்துவத்தை வந்து உபாதியா வச்சுட்டு பேசின்னு இருக்கோம். பர்வதத்தை தவிர்த்த மிச்சம் எல்லா இடமும் வந்து உபாதி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து சொல்றப்போ அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்து இங்க வந்து அனுகூலமான தர்க்கம் இருக்கிற விஷயத்துல வந்து இந்த இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உபாதியோட லட்சணம் என்ன, எல்லா திருஷ்டாந்தங்கள்லயும் இருக்கணுங்கிறது ஒரு லட்சணம். ஆனா பக்ஷத்துல ஹேத்து எங்க இருக்கோ அந்த இடத்துல உபாதி இருக்க கூடாது இல்லையா. அதனால சோ இப்ப இங்க வந்து என்னன்னா இன்னொரு இதுவா எடுத்துட்டோம்னா இப்ப பர்வதத்திலேயே ஒரு ஞானம் வருது,
இந்த பர்வதத்துல நெருப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு இல்லைன்னு ஞானம் வருது. இது வந்து பாத ஞானம். இப்ப இந்த மாதிரி பாத ஞானம் வரப்போ பர்வத பின்னத்துவம்ங்கிறது வந்து உபாதி. அதாவது முதல்ல கேஸ்ல வந்து நெருப்பு இருக்கா இல்லையாங்கிறதுல வந்து சர்டனிட்டி கிடையாது, ஒரு அன்சர்டனிட்டி தான் இருந்தது. இப்ப வந்து ஒரு சர்டனிட்டி இருக்கு நமக்கு, வந்து இங்க வந்து நெருப்பு இல்ல அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த பர்வத பின்னத்துவத்தை உபாதியா எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு அன்சர்டனா இருக்கு அப்படிங்கிறப்போ அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அனுகூலமான தர்க்கத்தை சொல்ல முடியும், இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு காரிய காரண பாவத்தை கொண்டு சொல்ல முடியும். அதாவது அனுகூலமான தர்க்கம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து பக்ஷ இதரத்துவம் வந்து உபாதி கிடையாது. அனுகூலமான தர்க்கம் இல்லாத இடத்துல வேணா பக்ஷ இதரத்துவம் பக்ஷ பின்னத்துவத்தை வந்து உபாதியா சொல்லலாம். பக்ஷாதி ஸ்தித்ய பாதான் நிருபதிகதயா ஸ்யாத் பராத்மானு மாது. இப்ப பாஷ்யக்காரரும் வந்து அனுமானத்தை வந்து ஒத்துண்டிருக்கார். அதாவது ஈஸ்வர அனுமானத்தை ஒத்துக்கல அப்படின்னாலும் இப்ப இன்னொரு ஆத்மாவை அனுமானம் பண்றத வந்து ஒத்துண்டிருக்கா. இப்ப இந்த இது சொல்வா, ஆச்சாரியஸ்ய ஞானவத்வம் அனுமாயை சிஷ்ய பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சிஷ்யன் வந்து ஆச்சாரியன் கிட்ட போறான், படிக்கணும் அப்படின்னு நினைச்சு போறான் அப்படின்னா அந்த சிஷ்யன் வந்து ஒரு அனுமானம் பண்றான், இவர் 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 வந்து நல்ல ஆச்சாரியர், இவருக்கு நிறைய ஞானம் இருக்கு, இவர்கிட்ட நம்ம போனா நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு அனுமானம் பண்றான். சோ இந்த மாதிரி அனுமானம் பண்ணி அந்த ஆச்சாரியன்ட்ட போறான். இப்ப தார்க்கிகால் கேக்குறா, வேற ஒரு ஆத்மாவை, இப்ப என்ன தவிர வேற ஒரு ஆத்மா இருக்கு, நீங்க எல்லாம் இருக்கீங்க, வேற ஆத்மா இருக்குங்கிறத அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறப்போ ஈஸ்வரன் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க என்னன்னா, இப்ப வேற ஆத்மாவை அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறதுல வந்து எந்த ஒரு உபாதியும் கிடையாது. இங்க வந்து பக்ஷம், இந்த சபக்ஷம் விபக்ஷம் இங்க எந்த இடத்துலயும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு ஆத்மா அப்படின்னா எனக்கு வந்து இச்சை இருக்கு, பிரயத்னம் இருக்கு, சுக துக்கம் இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதே மாதிரி எனக்கு சரீரம் இருக்கு. அதே மாதிரி நான் மத்த சரீரங்களை பாக்குறேன். மத்த சரீரங்களை பாக்குறப்பவும் அதே மாதிரி ஒரு பிஹேவியரை பாக்குறப்போ சோ அவளுக்கும் ஆத்மா இருக்கணும் அப்படிங்கறத அனுமானம் பண்ணலாம். இதுல வந்து எந்த தோஷமும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் எக்ஸாம்பிளா என்ன சொல்றேனோ அங்க இருக்கிற எல்லா இதுவும் இன்னொரு இடத்துலயும் இருக்கு. சோ இந்த தார்க்கிகால் சொல்ற மாதிரி ஈஸ்வரன் இந்த விதமா அனுமானம் பண்றதுல வந்து தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப அனுமானம் மூலமா மட்டும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன் அப்படிங்கிறப்போ அனுமானத்துக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்ளை ஆகணும் இல்லையா? இல்லைன்னா நான் வந்து அனுமானம் மூலமா இந்த விஷயத்த வந்து ஸ்தாபனம் பண்றேன்னு சொல்ல முடியாது. धर्मो यावत् सपक्षानुगत उपधिरित्यभ्युपेतस्त्वयापि त्यागे तस्यात्र तद्वच्छिथिलित नियमः क्वापि नोपाधयस्युः तादृक् धर्मात्ययाच्च प्रकरणसमता स्यान्न जाति प्रसङ्गः पक्षादिस्थित्यभादात् निरुपदिकतया स्यात् परात्मानुमातु. 23வது ஸ்லோகம். இது வந்து தார்க்கிக பட்சம், இதுவும் தார்க்கிக பட்சம். இதுதான் தார்க்கிக பட்சத்துல கடைசி ஸ்லோகம். அடுத்தது சாங்கிய பட்சத்துக்கு போயிடுறோம்.
सर्वस्य वीतहेतोरपि च निरसनं द्रक्ष्यसि स्वप्रसङ्गे श्रुत्यात्र व्याप्तिसिद्धावलम् अनुमितिभिर्निष्फलः सम्प्लवोऽपि तस्मादुल्लोकभूमा कथमनुमया विश्वकर्ता प्रसिद्धे शास्त्रानुक्तत्वबाधद्वयमुपरीहृतये शास्त्रयोनित्वसूत्रम् सर्वस्य वीतहेतोरपि च निरसनं द्रक्ष्यसि स्वप्रसङ्गे அதாவது இந்த அனுமானத்துல வந்து இப்ப திருஷ்டாந்தங்கள் இருக்கு அப்படின்னா திருஷ்டாந்தத்துல வந்து இந்த சாத்தியம் ஹேத்து இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. இது மாதிரி நிறைய ஒரு அனுமானத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் தான் இருக்கும்னு இல்லை, நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கும். ஸோ நிறைய திருஷ்டாந்தங்களை இருக்கிறத தான் நம்ம இண்டெக்ட் பண்ணி ஜென்ரலைஸ்டா வந்து ஒரு அனுமானத்துல சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த சாத்தியம் ஹேத்து எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இந்த திருஷ்டாந்தங்கள்ல பார்ப்போம். ஸோ இதுக்கு பேர் வந்து அன்வய திருஷ்டாந்தம். அன்வயம்னு ஒண்ணு, வத்திரேகம்னு ஒண்ணு. என்னன்னு சொல்றேன் நானு. அதாவது சிலதுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள்ஸ வந்து சொல்ல முடியும், சிலதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்ல முடியாது, டைரக்டா சொல்ல முடியாது. சிலதுக்கு டைரக்டா எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், இது இருந்தா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட முடியும். இப்ப இங்க சொல்ற மாதிரி புகை இருந்தா நெருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது வந்து டைரக்டா சொல்றோம், இது இருந்தா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து அன்வய திருஷ்டாந்தம். சிலதுக்கு வந்து இது மாதிரி ஒரு அன்வயமா சொல்லிட முடியாது, ஏன்னா அதுக்கான உதாகரணங்கள் இருக்காது. அதாவது சாத்தியம் ஹேத்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு அன்வயமா சொல்றதுக்கு உதாகரணங்கள் இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்படி சொல்ற மாதிரி இருக்கும்னா அதோட ஆப்சன்ஸ வச்சுண்டு அது இல்லாததை வச்சுண்டு சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி அதாவது எங்க வந்து புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு, மகாநசத்துல இருக்க மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து அன்வய திருஷ்டாந்தம். இதே வந்து எங்க வந்து நெருப்பு இல்லையோ அங்க வந்து புகையும் இருக்காது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு ஜலத்துல ஒரு ஏரியில அந்த மாதிரி அங்க நெருப்பும் இல்ல புகையும் இல்ல, எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்ல அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து வத்திரேக திருஷ்டாந்தம். எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப இது இல்லைன்னா இது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஆனா இந்த இடத்துல என்னன்னா அன்வய திருஷ்டாந்தம் சொல்லி நம்ம வத்திரேகம் சொல்றோம். சோ இது ஓகே. சில இதுக்கு வந்து அன்வய திருஷ்டாந்தமே கிடைக்காம வத்திரேக திருஷ்டாந்தங்கள் இது புத்திசரத்துல பார்ப்போம் டீடைல்டா. பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அன்வயம் வத்திரேகம்னு ரெண்டு இருக்கு. அன்வயம்னா இப்படி டைரக்டா சொல்றது, வத்திரேகம்னா அப்படி அன்வயம் சொல்லி வத்திரேகம் சொன்னா பரவாயில்ல, ஆனா வத்திரேகம் மட்டும் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒத்துக்கிறது இல்ல. அதான் வத்திரேகமா சொல்ற ஹேத்துவ श्रुत्यात्र व्याप्ति सिद्धावलम अनुमितिभिर निष्फल संप्लवोपि. சோ இங்க வந்து ஸ்ருதி வந்து சொல்றது, வேதம் சொல்றது இந்த ஜகத் வந்து ஒரு கர்த்தாவால உண்டானது, அந்த கர்த்தா வந்து ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு வேதம் சொல்றது. இப்படி வேதம் சொல்லிட்டப்போ அனுமானம் பண்றதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. இப்ப ஜகத்துக்கு வந்து ஈஸ்வரன் தான் கர்த்தா அப்படிங்கிறது வந்து வேதத்து மூலமா டைரக்டாவே தெரியறது இல்லையா. வேதம் வந்து
இத வந்து சும்மா ஒரு ஸ்டேட்மெண்டா ஜெகத்துக்கு ஈஸ்வரன் தான் கர்த்தா அப்படின்னு சொல்லி நிறுத்திடல. வேதம் வந்து இத சொல்றப்போ வியாப்தியோட சொல்றது. வியாப்தியோட சொல்றதுன்னா இந்த சாந்தோக்கியத்துல இருக்கிற இத பாத்துக்கணும். அதாவது சில இடங்கள்லாம் இருக்கு. யதா சௌமியேகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் சியாத், அந்த மாதிரி ஆரம்பிச்சு லைனா சொல்லிட்டே வருது. அதாவது எதெல்லாம் மண்ணால பண்ணதோ இப்ப அதெல்லாம் மிருண்மயம்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப கட்டம் இருக்கு, வேற ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த மாதிரி இத்தனை வஸ்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னா இதெல்லாம் மண்ணால பண்ணிட்டுனா அதெல்லாம் மிருண்மயம். அது மாதிரி தங்கத்தால பண்ணதுன்னா அதெல்லாம் அந்த மெட்டலால பண்ணது. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் வியாப்தியை இண்டெக்ட் பண்ணிட்டே வர்றது. இதால ஒரு வஸ்துவை வச்சுட்டு தானே இப்போ வந்து லோகத்துல நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 குடம் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த 1000 குடம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 1000 குடத்தையும் போய் டெஸ்ட் பண்ணி அந்த 1000 குடமும் மண்ணால பண்ணது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு சொல்றது இல்ல. ஒரு சிலதை வச்சுட்டு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இது மண்ணால பண்ணது, இது மண்ணால பண்ணது, இது மண்ணால பண்ணது, சோ இதுக்கெல்லாம் வந்து மண்ணு தான் உபாதானம். அப்ப வேற சில வஸ்துக்களை பாக்குறப்போ இதுவும் மண்ணாலதான் பண்ணப்பட்டதா இருக்கணும், இதுக்கும் மண்ணு தான் வந்து இதா இருக்கும்னு நம்ம இண்டெக்ட் பண்ணிடுறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அங்க வியாப்தின்னு சொல்றீங்க இல்ல, மிருண்மயம் வியாப்தின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த இதெல்லாம் மடக்கு கட்டம் சாத்தியத்துக்கும் ஹேத்துக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வியாப்தி. வியாப்தினா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இதுவும் ரிலேட்டட். இப்ப ஒரு கட்டத்தால பண்ண வஸ்துவும் மண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா, அப்படிங்கிறது தான் வியாப்தி, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அதனால இந்த சாந்தோக்கியத்துல வந்து இந்த உபாதான காரணத்துவத்தை சொல்றப்போ பிரம்மன் வந்து காரணம் அப்படின்னு மட்டும் சொல்லிடல. இந்த மாதிரி யுக்திகள் எல்லாம் சொல்லிருக்கு. எப்படி ஒரு மண்ணால பண்ணது எல்லாமே வந்து அதாவது சாரி நான் தப்பா மாத்தி சொல்லிட்டேன். நான் மாத்தி சொல்ல, இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு மண்ணை தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இத மாத்தி சொல்றேன் நான், மண்ணை தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மண்ணால பண்ணப்பட்ட எல்லா வஸ்துக்களையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா அந்த கோல்டால பண்ணப்பட்டது எல்லாத்தையுமே இது கோல்டால பண்ணது, இது கோல்டால அப்படி ஒரு, அதே மாதிரி வெள்ளினா அந்த மாதிரி வெள்ளி, அதே மாதிரி இந்த இப்படி எடுத்துக்கோங்க. முதல் சொன்னது விட்டுருங்க. இப்ப மண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா மண்ணால பண்ண எல்லா வஸ்துவையும் தெரிஞ்சுக்கலாம், தங்கத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா தங்கத்தால பண்ண எல்லா வஸ்துவையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அப்படி சொல்லிட்டே வரப்போ நீ பிரம்மத்தை தெரிஞ்சுட்ட அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதா ஆகும் அப்படின்னு சொல்றது. இது இப்ப வருது இல்லையா? சோ இப்ப வந்து ஏன்னா ஈஸ்வரன் தான் வந்து அந்தர்யாமியா இருந்துட்டு எல்லாத்தையும் இயக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப சாஸ்திரமே வந்து வியாப்திய சொல்றது, யுக்திய சொல்றது, எல்லாத்தையும் சொல்றது அப்படிங்கிறப்போ இப்ப சாஸ்திரத்துல வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லிடல நம்ம ஈஸ்வரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவே வந்து இந்த மாதிரி லாஜிக்கலா சொல்லிதான் சொல்றது அப்படிங்கிறப்போ நம்ம தனியா எதுக்கு வந்து அனுமானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்ப்ளவகனா ஒரு விஷயத்துக்கு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட பிரமாணம். இப்போ ஒரு மலையில ஏன் வந்து ஒருத்தன் வந்து நெருப்ப டைரக்டாவே பாக்குறான். டைரக்டாவே பார்த்துட்டு நான் இத வந்து டைரக்டா பார்த்ததை விட்டுட்டு அனுமானம் பண்ணி சொல்றேன், அப்ப வந்து தப்பா அப்படின்னு கேக்குறான். இப்ப டைரக்டா பார்த்தாலும் அனுமானத்து மூலமாவும் சொல்லலாம் இல்லையா? சோ நான் பிரத்யட்சமாவும் இருக்கு, அனுமானமாவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு.
அப்போ வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? நான் அனுமானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அனுமானமும் பண்ணலாம், பிரத்யக்ஷமும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அத மாதிரி ஈஸ்வரன் விஷயத்துல வந்து சரியா சாஸ்திரம் சொல்லிட்டு போட்டோம், நம்ம அனுமானமும் பண்ணலாமே அப்படின்னு. தஸ்மாத் உல்லோக பூமா ச கதம் அனுமயா விஸ்வகர்த்தா பிரசித்தேத். நம்ம தார்க்கிகால் கேக்குறா, அதாவது ஈஸ்வரனை அனுமானம் பண்றதுல என்ன கஷ்டம்? நம்ம வந்து நிறைய தோஷங்களை சொல்லிண்டே வந்தோம், ஈஸ்வரனை இப்படி அனுமானம் பண்ண முடியாது, அப்படி அனுமானம் பண்ண முடியாதுன்னு. சோ தார்க்கிகால் என்ன சொல்றா, சாஸ்திரம் ஈஸ்வரனை பத்தி சொல்லட்டும், அவன் வந்து சாஸ்திரத்துல இப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கட்டும். சோ நம்ம வந்து ஈஸ்வரனை அனுமானம் பண்றோம், எக்ஸாக்டா சாஸ்திரத்துல சொல்ற அதே மாதிரி ஈஸ்வரன் சித்திக்கலனாலும் பரவாயில்ல, பட் ஈஸ்வரன் ஒருத்தன் கிடைப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம ஈஸ்வரனை வந்து அனுமானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். என்ன, ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே முன்னாடி இருக்கிற 8 ஸ்லோகங்கள்ல நிறைய தோஷம் சொல்லியாச்சு. அவன் வந்து நம்மளோட என்ன சொல்றது, இஸ் பியாண்ட் அவர் கன்சம்ஷன் இல்லையா, கன்செப்ஷன். நம்ம அறிவுக்கு அனுமானம் பண்ணி இது பண்ற கூடியவன் கிடையாது. அதே மாதிரி அவன் வந்து லோகத்துல இருக்கிற கர்த்தா மாதிரி கிடையாது, அவனை அனுமானம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. द्वयपरिहृतये शास्त्रयोनित्व सूत्रम्. So இப்ப தார்க்கிகால் கேக்குறா, வேதம் வந்து ஈஸ்வரனை சொல்றது கரெக்ட். இப்ப நாங்க அனுமானம் பண்றதுனால இப்ப வேதத்துக்கு ஏதாவது குறை வந்துடுறதா? வேதம் ஏற்கனவே சொல்லிடுது ஈஸ்வரனை பத்தி. இப்ப நாங்க அனுமானம் பண்றோம், ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்றோம் அப்படிங்கறதுனால வேதத்துக்கு என்ன வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கா, ஒரு குறை இருக்கா? சோ என்ன தப்பு இருக்கு அனுமானம் பண்றதுல அப்படின்னு சொல்லிட்டு, அனுமானத்துல என்ன தெரியறதோ, என்ன விஷயங்கள் தெரியறதோ அது தெரிஞ்சுட்டு போட்டோம். இப்ப ஈஸ்வரனோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாதே அப்படின்னா போயிட்டு போட்டோம், அது தெரிஞ்சுக்கணும்னு இல்லை அப்படின்னு. சோ இது வந்து வியாசர் மத்தவாளுக்கெல்லாம் வந்து இதுல வந்து உடன்பாடு கிடையாது. அவ வந்து இந்த விஷயத்துல வந்து அனுமானமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. இது வந்து சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிற சூத்திரத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இங்க என்ன எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நான் அனுமானம் பண்ணி ஈஸ்வரன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டேன், நான் அனுமானம் பண்ண ஈஸ்வரனை வேதமும் சொல்றது அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா வேதத்துக்கு தோஷம் சொல்றோம். ஏன்னா இது அனுவாதம் அப்படின்னு சொல்லுவா, ரெப்படிஷன் மாதிரி. நான் சொன்னதை வேதம் சொல்றது அப்படின்னா எப்படி? வேதம் சொன்னதை நான் சொல்றேன் அப்படின்னா அது வேற விதம். நான் சொன்னதை நான் இப்படி வந்து சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன், அத வேதமும் சொல்றது பாரு அப்படின்னா அது வந்து அனுவாதம் இல்லையா? வேதம் வந்து அப்படி கிடையாது. வேதம் வந்து ஸ்வதஃப் பிரமாணம், அது வந்து பிரைம் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இன்னொன்னுத்த கொண்டுதான் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு இல்லை, அது ஸ்வத்தமாவே அதை சுயமாவே என்ன அதுல இருக்கோ அது வந்து பிரமாணம் ஆயிடும். ஆனா உதயநாச்சாரியார் வந்து ஈஸ்வரனை வந்து அனுமானம் மூலமா சொல்லிட்டு அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ததிதம் சம்வததி ஆகமஹ, இந்த மாதிரி ஆகமமும் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, விசம்வததிச்ச பரேஷாம் வாக்கியம் அப்படின்னு. சோ இது வந்து என்ன ஆயிடுறது அப்படின்னா தோஷமாயிடுறது இல்லையா? நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன் ஈஸ்வரனை, அந்த நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஈஸ்வரனை வேதமும் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டா. சோ இங்க வந்து இந்த அனுவாதமும் இருக்கு, பாதமும் இருக்கு.
பாதம் வந்து என்னன்னா சஹா சேதனஹா ஜகத் சிருஷ்டா நபவதி சேதனத்வாத். அதாவது இவ எஸ்டாப்ளிஷ் பண்ற ஈஸ்வரன் சொல்றா இல்லையா, அந்த ஈஸ்வரன் வந்து ஒரு ஜீவாத்மாவா தான் இருக்கலாம். இது ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்ப லோகத்துல இருக்கிற திருஷ்டாந்தங்களை வச்சுட்டு கர்த்தாவை நான் எஸ்டாப்ளிஷ் பண்றப்போ இருக்கு கிடைக்கிறது வந்து ஜீவாத்மாவா தான் இருக்கணும், ஈஸ்வரனா கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால விஷயம் என்னன்னா, இப்ப சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு அப்படின்னா அத மேல கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்ல, அதை அப்படியே எடுத்துட்டு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து ஆரம்பத்துல இந்த ஸ்லோகம் ஆரம்பத்துல அந்த அன்வயம் வத்திரேகம்னு ரெண்டு சொன்னேன் இல்லையா. சோ இங்க என்ன இந்த வத்திரேக அனுமானம் அப்படின்னா அது சொல்லணும்ல. இங்க என்ன வத்திரேகம் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து நம்ம கர்த்தா இல்லையோ ஆனா கர்த்தா இருக்கானோ, சோ அங்கெல்லாம் வந்து ஒரு கர்த்தா இருக்கான் அப்படின்னு ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னா, ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா அங்க வந்து நம்மள ஒருத்தனே கர்த்தாவா இருக்கான். ஒரு மலை இருக்குன்னா நம்மள ஒருத்தன் கர்த்தாவா இல்ல. சோ எங்கெல்லாம் வந்து நம்மள ஒருத்தன் கர்த்தாவா இல்லையோ ஆனா காரியம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு இன்னொரு கர்த்தா இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரிதான் வத்திரேக அனுமானத்தை அவ சொல்றா. அதாவது எப்படின்னா, இப்ப மலைன்ற வஸ்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மலைங்கிற வஸ்துக்கு வத்திரேகமா அந்த வத்திரேகத்திலேயே இது ஒரு டிவிஷன், பரிசேஷானுமானம் அப்படின்னு சொல்லிட்டு. பரிசேஷானுமானம்னா ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு மலை இருக்கு அப்படின்னா இந்த லோகத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மில்லியன் பீப்புள் இருக்கா அப்படின்னா மொத்த பேரையும் எடுத்துக்கணும் இல்லையா, எல்லாரும் இருக்கா, அந்த அத்தனை பேரும் எடுத்துட்டு ஓ இவன் கர்த்தா இல்ல, இவன் கர்த்தா இல்ல, இவன் கர்த்தா இல்ல, இவன் கர்த்தா இல்ல, அந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் நம்ம கழிச்சிடணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா அவ எல்லாம் கர்த்தா இல்ல இல்லையா. சரி, இங்க யாரும் கர்த்தா இல்லைன்னா வேற ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அந்த அனுமானம். அதாவது லோகத்துல இருக்கிற கர்த்தா எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டா புதுசா ஒரு கர்த்தா கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து புத்தி தரத்துல பார்ப்போம் இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவான்னா கேவல வத்திரேகி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வத்திரேகம் மட்டுமா சொல்றது, இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஏன்னா இப்போ இதுக்கே இன்னொரு இது சொல்லணும்னா, இப்ப காலம் இருக்கு, காலம் வந்து நித்தியமா இருக்கு இல்லையா, காலம்ங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, டைம் இருக்கு, நேத்திக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறது. சோ இத வந்து யாருமே வந்து உண்டு பண்ணல. சோ யாரும் உண்டு பண்ணாத நம்ம யாரும் உண்டு பண்ணல. சோ நம்ம யாரும் உண்டு பண்ணலன்னா இதுக்கு ஒரு கர்த்தா இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கர்த்தா கிடையாது, அது எப்பவும் நித்தியமா இருக்கு. सर्वस्या वीतहेतोरपि च निरसनं द्रक्ष्यसि स्वप्रसङ्गे श्रुत्यात्र व्याप्तिसिद्धावलम् अनुमितिभिर्निष्फलः संप्लवोऽपि तस्मादवलोकभूमा स कथमनुमया विश्वकर्ता प्रसिद्धेच्छास्त्रानुक्तत्वबाधद्वयपरिहृतये शास्त्रयोनित्वसूत्रम्. இப்ப இதுல காலம் சொன்னீங்களே, அந்த காலம் வந்து இந்த கேவல வத்திரேக்கிய அந்த எக்ஸாம்பிள் இல்ல. இப்போ காலத்தை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இவா சொல்றா இல்லையா, இப்ப வந்து இந்த வேற ஒருத்தர் இருக்கணும்னு வந்து இவா எப்படி சொல்றான்னா எல்லாரையும் வந்து தள்ளிண்டே வந்துட்டு, ஒரு காரியம் இருக்கு மலை, அது எல்லாரையும் தள்ளிண்டே வந்துட்டு இவ எல்லாரும் இல்லைன்னா வேற ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா.
அதாவது லோகத்துல ஒரு வஸ்து, நமக்கு ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா அந்த வஸ்துக்கு ஒரு கர்த்தா இருக்கணும். நம்ம இருக்கிற நம்ம யாரும் கர்த்தா இல்லைன்னு ஒரு கர்த்தா இருக்கணும்னு. இப்ப காலத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. இந்த காலத்துக்கு வந்து நம்ம யாரும் கர்த்தா இல்லைங்கிறதுனால இவாளோட ரீதியா பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு கர்த்தா இருக்கான்னு கிடைக்கணும். ஓகே, ஆனா அப்படி கிடைக்கணும் இல்லையா? प्रज्ञाधिष्ठानशून्यं न तु परिणमितुं शक्तमव्यक्ततत्त्वं व्यवस्यादौ व्याप्तिसिद्धेरिति यदभिहितं सांख्यसिद्धान्तभङ्गे सोऽपि प्रज्ञव्युदासेऽप्यनुमितिशरणान् प्रत्युपात्तः प्रसङ्गः नेष्ठे तत्सिद्ध्योरनुमितिरिति खल्भाषयः सूत्रकर्तुः. இது வந்து சாங்கிய பட்சத்துல சாங்கியாலும் அனுமானம் பண்றா. அத பத்தி அவ வேற விதமான அனுமானமான அது. இங்க என்னன்னா முன்னாடி இது வந்து சாஸ்திர யோனித்வ அதிகரணம் தார்க்கிக பட்சத்தை சொன்ன இது வந்து ரச்சனானுத்பத்தி அதிகரணம். அங்க இருக்கிற விஷயத்த நிராகரணம் அதாவது சாங்கிய அனுமானத்தை நிராகரணம் பண்ற விஷயம். இவ வந்து என்னன்னா ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஈஸ்வரனை அனுமானம் பண்ணல. இவ வந்து சாங்கியால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சாங்கிய பட்சத்தை பத்தி முன்னாடி ஜடதிரவிய சரத்துல இதுல எல்லாம் சொல்லியிருக்கோம். சோ இவ வந்து பிரகிருதி காரணத்துவவாதிகள் தான், பிரகிருத்திலேருந்து தான் எல்லாம் வருது அப்படின்னு தான் சொல்றவா. பிரகிருதி தான் வந்து ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு இவா சொல்றா. ஈஸ்வரன் தேவையில்லை அப்படின்னு இவா சொல்றா. சோ இங்க என்ன அப்படின்னா ஒரு சேத்தனனோட சக்தி இல்லாம அச்சேதனம் வந்து தனியா ஒரு காரியத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அச்சேதனத்துக்கு தனியா வந்து இந்த காரிய கர்த்திருவம் அப்படிங்கிறது வந்து வராது அப்படின்னு சொல்றோம். அவா சொல்ற மாதிரி. ஏன்னா பிரகிருதிங்கிறது வந்து ஒரு அச்சேதனம் இல்லையா, பிரகிருதிங்கிறது சேத்தன வஸ்து கிடையாது. சோ அதுக்கு வந்து ஜகத்காரணத்துவத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது இப்போ ஒரு மண் இருக்கு அப்படின்னா அந்த மண்ணு வந்து ஒரு குலாலன் இல்லாமலே, ஒரு கர்த்தா அந்த இவன் இல்லாமலே பானையா ஆயிடாது இல்லையா? அதே மாதிரி இந்த பிரகிருதி இருக்கு அப்படின்னா இந்த பிரகிருதி வந்து ஈஸ்வரனோட ஒரு இது இல்லாம அதுவா வந்து அப்படியே வந்து ஜகத்தா மாறிடாது அப்படிங்கறதுதான் விஷயம். व्यवस्यादौ व्याप्तिसिद्धेरिति यदभिहितं सांख्यसिद्धान्तभङ्गे. ஸோ இப்போ வந்து என்ன சொல்ற, ஒரு எப்போ பார்த்தாலும் மண்ணு ஒரு மரக்கட்டை இருக்கு அப்படின்னா அதுல வந்து அந்த கார்பெண்டர் அந்த மரக்கட்டையில வேலை செய்யாம அது வந்து ஒரு வஸ்துவா மாறிடாது இல்லையா, ஒரு டேபிளாவோ ஒரு சேராவோ மாறிடாது. இப்ப வந்து இந்த சாங்கிய சித்தாந்தத்தை வந்து கண்டிக்கிறப்போ வியாசரும் பாஷ்யக்காரரும் வந்து என்ன சொல்றான்னா அவளை கண்டிக்கிறப்போ இந்த பிரகிருதி வந்து ஒரு கர்த்தா இல்லாம அது ஜகத்தா மாறிடாது அப்படின்னு சொல்றா. இவா இங்க அனுமானம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு
அதான் இங்க வந்து ரெண்டு அனுமானங்களை சொல்லியிருக்கு. முதல்ல என்னன்னா, ஒரு அச்சேதனமா இருக்கு அப்படின்னா அந்த அச்சேதனம் வந்து ஒரு சேத்தனனோட அதிஷ்டானம் இல்லாம அதுக்கு ஒரு பிரவருத்தி வராது அப்படிங்கிறது முதல்ல அனுமானம். இப்ப எப்படி ஒரு ரதம் இருக்கு அப்படின்னா சாரதி இல்ல அப்படின்னா அந்த ரதம் தானா ஓடுமா? ஓடாது. சோ அந்த மாதிரி இல்ல. இந்த முன்னாடி சொன்ன உட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இல்ல மண் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த மண் இருக்கு, உட் இருக்கு, இல்ல இது இருக்கு அப்படின்னா அந்த ஒரு அதுல யாரும் ஆக்ட் பண்றதுக்கும் ஒருத்தர் இல்ல அப்படின்னா அது வந்து மாறிடாது. அதனால அச்சேதனம் வந்து அச்சேதனத்துக்கு ஒரு பிரவருத்தி வரணும் அப்படின்னா ஒரு சேத்தனனோட ஒரு ஆக்ட் அதுல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இங்க வந்து பிரகிருதிங்கிறது அச்சேதனம். அந்த பிரகிருதிக்கு ஒரு பிரவருத்தி இருக்கு இல்லையா? ஏன்னா பிரகிருதி வந்து வேற ஒன்னா மாறுறது, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது, மாடிஃபிகேஷன் நடக்கிறது. ஸோ இங்க வந்து ஒரு சேத்தனனோட அதிஷ்டானம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. இப்ப இங்க என்னன்னா இந்த மாதிரி வியாசர் பாஷ்யக்காரரே வந்து அனுமானத்தை சொல்லி இருக்கிறப்போ இது அனுமானம் தானே. இப்ப ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அது அச்சேதனம். அந்த மரம் வந்து அச்சேதனம் வந்து ஒரு பிரவருத்தி வர்றது, ஒரு வஸ்துவா இருக்கு மாறுறது அப்படின்னா அது தானா மாறிடாது. அதுக்கு ஒரு கர்த்தாவோட ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்றது அனுமானம் தானே. இப்படி பாஷ்யக்காரர் வியாசரே அனுமானத்தை சொல்றப்போ நம்ம ஏன் வந்து ஈஸ்வரனோட அனுமானத்தை தார்க்கிகால் பண்றத கண்டிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு सोऽपि प्राज्ञव्युदासेऽप्यनुमिति शरणान् प्रत्युपात्तः प्रसङ्गः. இப்ப சாங்கியால் விஷயத்துல வந்து அவ என்ன பண்றா அப்படின்னா ஈஸ்வரனை அவ ஒத்துக்கவே இல்லை. முதல் விஷயம், ஈஸ்வரனை ஒத்துக்காம அனுமானத்தை அவ வந்து ஒரு சரணமா வச்சுட்டு இருக்கா. அனுமானத்தை சரணமா வச்சுண்டு பிரகிருதி வந்து தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு அவ சொல்றா. சோ நம்ம வந்து அவளை கண்டிக்கிறதுக்கு நம்ம அனுமானம் பண்ணி சொல்றோம். இல்ல பிரகிருதி வந்து அச்சேதனமாச்சேப்பா, அச்சேதனத்துக்கு வந்து எப்படி வந்து ஒரு பிரவிற்த்தி வரும், அது அதால சொந்தமா வந்து பண்ணிட முடியாது, அதனால ஒரு சேத்தனனோட ஆக்ட் அதுல இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்டே தத் சித்தியோர் அனுமிதி ரீதி கல்வாஷய சூத்திர கர்த்துஹு. சோ இங்க என்னன்னா தார்க்கிகால் விஷயத்துல வேற. தார்க்கிகால் வந்து ஈஸ்வரனை அனுமானத்தினால ஸ்தாபனம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு நம்ம 9 ஸ்லோகத்துல விஷயத்த சொல்லியிருக்கோம், தோஷங்களை சொல்லியிருக்கோம். ஈஸ்வரனை அப்படி அனுமானம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஈஸ்வரன் சாஸ்திரம் மூலமாவே தெரியறான் அப்படின்னு. இங்க வந்து சாங்கியால் பண்ணறது வந்து ஈஸ்வரனை அவ ஸ்தாபனம் பண்ணல, ஈஸ்வரனை டிஸ்ப்ரூவ் பண்றா. அவ ஈஸ்வரன் இல்ல அப்படின்னு சொல்றா அனுமானம் பண்ணி. பிரகிருதி தான் காரணம், ஈஸ்வரன் காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம அதையும் வந்து கண்டிக்கிறோம். சோ விஷயம் என்னன்னா ஈஸ்வரனை வந்து அனுமானத்தினால நம்ம ப்ரூவும் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது. நான் அனுமானம் பண்ணி ஈஸ்வரன் இருக்கான்னு நிரூபிக்கிறேன்னு பண்ண முடியாது, அனுமானம் பண்ணி ஈஸ்வரன் இல்லைன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னும் பண்ண முடியாது. சோ இதுதான் வந்து வியாசரிவாளோட தாற்பயம். இந்த ஸ்லோகம் விஷயம் இவ்வளவுதான். प्रज्ञाधिष्ठान शून्यं न तु परिणमितुं शक्तमव्यक्ततत्त्वं व्यवस्याधौ व्याप्तिसिद्धेरिति यदभिहितं सांख्यसिद्धान्तभङ्गे सोऽपि
प्रज्ञप्युदासेऽप्यनुमिति शरणान् प्रत्युपात्तः प्रसङ्गः नेष्टे तत्सिद्ध्यसिद्ध्योरनुमितिरिति खल्वाशयः सूत्रकर्तुः. அடுத்த ஸ்லோகம் 25. இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லிடலாமா இல்ல உங்களுக்கு டைம் ஆயிட்டா? எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு மேடம். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியதா இருந்தது. 3 ஸ்லோகம் தான். முதல் பரவாயில்ல, முதல் ஸ்லோகம் லெங்க்தியா இருந்தது. அது பரவாயில்ல. சரி, நம்ம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिनी श्री वेंकटेशाय वेदांत गुरवे नमः.